புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு சொந்தம். சலாத்தும் சலாமும் ஷஃபீஉல் முத்னிபீன் ரசூல் அக்ரம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறைகளை வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா செம்மல்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அருளும் கிருபையும் என்றென்றும் எப்பொழுதும் குறைவின்றி நிறைவாகட்டுமாக. ஆமீன் ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஜமாத்தார்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. புனிதமிக்க ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹுவின் அருள் வளத்தையும் மன நிம்மதியையும் பெற்றுத்தரக்கூடிய உலகத்திலேயே ஆகச் சிறந்த இடமான உயர்ந்த இடமான இறை இல்லமாம் பள்ளிவாசலில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்திருக்கிறான். இதே போன்று இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையிலும் நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்களாக உயர்ந்த சொர்க்கமாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து நல்லருள் புரிவானாக. ஆமீன் என்ற துஆவோடு இறை ஞானிகளின் வாழ்வும் படிப்பினையும் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, புனிதமிக்க ரபியுல் அவ்வல் மாதம் நிறைவு பெற்று ரபியுல் ஆஹிர் மாதத்தின் முதலாவது ஜும்மாவிலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் வருவதற்கு முன்னே அரபு நாட்டிலேயே இந்த மாதங்களுக்குரிய பெயர்கள் ஏற்படுத்தப்பட்டு விட்டது. முஹர்ரம் என்பதிலிருந்து தொடங்கி துல்ஹஜ் வரை அது அறியாமை காலத்திலேயே அந்த மாதங்களின் பெயர்கள் சூட்டப்பட்டு விட்டது. ஆனால் காலப்போக்கிலே அவர்கள் தங்களுக்கு தேவையான இடத்திற்கு தேவையான மாதத்தின் பெயரை மாற்றி மாற்றி சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். இஸ்லாம் வந்ததற்கு பிறகு இன்ன இத்தத்த ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ், நிச்சயமாக இறை வேதத்தின் கணக்குப்படி மாதங்களின் எண்ணிக்கை என்பது 12 தான் என்கிற இந்த வசனம் வந்த பொழுது அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனி ஒரு வருடத்திற்கு மாதம் 12 தான், அதில் கூட்டவோ குறைப்பதற்கோ யாருக்கும் அதிகாரம் இல்லை. அப்படியானால் அவர்கள் அப்படி செய்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஒரு வருடத்திற்கு 14 மாதங்கள் என்று சொல்வார்கள். அவர்கள் தங்களுக்கு சாதகமாக ஒப்பந்தங்களை எதையாவது நீட்ட வேண்டுமானால், ஒரு வருடம் முடிந்து எங்கு எழுதப்பட்டிருந்தால் அதை நீட்ட வேண்டும் என்று விரும்பினால் நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்ற வருடத்திற்கு 14 மாதங்கள் என்று சொல்லிவிடுவார்கள். ஒப்பந்தத்தை சுருக்க வேண்டும் என்றிருந்தால் 12 மாதங்களை 10 என்று குறைத்து விடுவார்கள். இப்படியெல்லாம் அநியாயம் நடந்து கொண்டிருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனம் வந்ததற்கு பிறகு இனி கியாமத் நாள் வரை ஒரு வருடத்திற்கு 12 மாதங்கள் தான். அது மட்டுமல்ல, மாதத்தின் பெயர்களையும் அதனுடைய வரிசை தொடரையும் மாற்றக்கூடாது. முஹர்ரம் என்பதிலிருந்து தொடங்கி துல்ஹஜ் வரை இப்பொழுது இருக்கின்ற இந்த வரிசை தொடர வேண்டும் என்று உத்தரவிட்டார். ஆனாலும் யதார்த்தத்தில் எப்படி அமைந்து விட்டது என்று சொன்னால், ரபியுல் அவ்வல் என்பது அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதமாக அமைந்து விட்டது. ரபியுல் அவ்வல் என்று சொன்னால் முதல் வசந்தம் என்று பெயர். இந்த மார்க்கத்திற்கு உயிரோட்டியவர்கள், வசந்தத்தை ஏற்படுத்தியவர்கள் நபிமார்கள். இந்த நபிமார்களின் தலைவரான அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்திற்கு அந்த பெயர் யதார்த்தமாக அமைந்திருப்பது ரொம்ப பொருத்தம். அதன் பிறகு உலக நாடுகளில், உலகத்தின் மூலை முடுக்குகளில், எல்லா பக்கங்களிலும் இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்த்தவர்கள் வலிமார்கள், இறைஞானிகள். இந்த வலிமார்களின் தலைவரான குத்துபுல் அக்தாப் ஹஜ்ரத் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் பிறந்த மாதம் தான் ரபியுல் ஆஹிர், மறு வசந்தம் என்று அந்த மாதத்திற்கு யதார்த்தமாக பெயர் அமைந்திருப்பதும் ரொம்ப பொருத்தம். கண்ணியத்திற்குரியவர்களே, வலிமார்கள் இந்த சமுதாயத்திற்கு செய்த சேவைகளை வெறும் வார்த்தைகளால் நாம் சொல்லிவிட முடியாது. அவர்கள் உலகத்தின் எல்லா பாகங்களுக்கும் சென்று
தன்னுடைய சொந்த நாட்டையே மறந்து அவர்கள் வியாபாரத்தை, தங்களுடைய விவசாயத்தை இழந்து தான் சென்ற பகுதிகளுக்கெல்லாம் மார்க்கத்தை கொண்டு போய் சேர்த்து காட்டு பகுதிகளாக இருந்தாலும் அங்கேயே தங்கியிருக்கிறார்கள். வனவிலங்குகள் நிறைந்த பகுதிகளாக இருந்தாலும் அங்கேயே தங்கி அந்த இடத்திலேயே அடக்கமாகி இருக்கிறார்கள். இந்த கோடியக்கரை இப்பொழுதே சாதாரணமாக செல்ல முடியாது, காட்டுப்பகுதிகளாக வனவிலங்குகள் நிறைந்ததாக இருக்கும். அப்படியானால் அங்கே ஒரு இறைநேசர் அடங்கியிருக்கிறார் என்று சொன்னால் அவர் வாழ்ந்த காலத்தில் அந்த காட்டுப்பகுதி எப்படி இருந்திருக்கும், வனவிலங்குகள் நிறைந்ததாக எப்படி இருந்திருக்கும் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவர்கள் அங்கே வியாபாரத்திற்காக வேண்டி வரவில்லை, வேறு தொழிலுக்காக வேண்டி வரவில்லை, இந்த மார்க்கத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக வேண்டித்தான் வந்தார்கள். உலகத்தின் எல்லா பாகங்களுக்கும் வலிமார்கள் இப்படித்தான் வந்தார்கள். குறிப்பாக ஹஜ்ரத் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களை அல்லாஹ் அங்கீகரித்து உலக மக்களின் மனங்களிலே அவர்களுக்கு என்று ஒரு தனி இடத்தை வழங்கி இருக்கிறான். தமிழகத்தில் கிட்டத்தட்ட 5000 பள்ளிவாசல்களுக்கு அவர்களுடைய பெயர் சூட்டப்பட்டதாக இஸ்லாமிய கலைக்களஞ்சியத்தில் அதனுடைய ஆசிரியர் குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், ஒரு தனி மனிதனுடைய பெயரை ஒட்டுமொத்த உலகமும் இப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொன்னால் அது யாராலும் நடக்காது, அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே இப்படி சொல்லுவார்கள், அல்லாஹ் ஒரு மனிதனை விரும்பி விட்டால், அல்லாஹ் ஒரு மனிதனை ஏற்றுக்கொண்டு விட்டால், அவருடைய வாழ்வை அங்கீகரித்து விட்டால், முதலில் அல்லாஹ் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து, இந்த மனிதனை நான் அங்கீகரித்து விட்டேன், கபூல் செய்து விட்டேன், அவரை நான் பொருந்திக் கொண்டேன், ரதீத்து பிஹி, அவரை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன், அவரை நான் அங்கீகரித்து விட்டேன், அவர் மீது நான் பிரியம் வைக்கிறேன், நீங்களும் அவரை பிரியம் வையுங்கள் என்று சொன்னால் மலக்குமார்கள் எல்லோரும் அவரை பிரியப்பட தொடங்கி விடுகிறார்கள். ஒட்டுமொத்த உலக மக்களின் மனதிலும் அவருடைய பிரியம் ஏற்படுத்தப்பட்டு விடுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மக்களுக்காக வேண்டி வாழ்ந்து மறைந்த மகத்தான இறை ஞானிகளுக்கு அல்லாஹ் இந்த அற்புத வாய்ப்பை வழங்கியிருக்கிறான். நாம் இருக்கின்ற ஊரிலேயே சில வலிமார்கள் அடங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய பெயர்கள் நம்முடைய பகுதிகளிலே உள்ள பெயரை போன்று அல்ல. அது அவர்கள் எந்த பகுதிகளிலிருந்து வந்தவர்கள் என்கிற வரலாறும் இல்லை. கண்டிப்பாக அவர்கள் தமிழகத்தை சார்ந்தவர்களாகவோ நாம் இருக்கின்ற பகுதிகளிலே வாழ்ந்தவர்களாகவோ இருந்திருக்க முடியாது. அவர்கள் கண்டிப்பாக வடமாநிலத்தை சார்ந்தவர்களாக அல்லது அயல் நாட்டை சார்ந்தவர்களாகத்தான் இருந்திருக்க வேண்டும். இந்த பகுதிகளுக்கு வந்து மக்களோடு மக்களாக வாழ்ந்து மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்துரைத்து அவர்கள் இங்கேயே வஃபாத்தாகி இங்கேயே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அங்கீகாரம் பெற்று விட்டார்கள் என்பதற்கு இதுதான் அடையாளம். அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் இறந்திருப்பார்கள், எல்லோரையும் தனி இடத்திலே அடக்கம் செய்வதில்லை, மொத்தமாக பொது கபிரிஸ்தானில் தான் அடக்கம் செய்திருப்பார்கள். அவர்களை மக்கள் தனி இடத்திலே அடக்கம் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது காலமெல்லாம் நிலைத்து நிற்க வேண்டும், அவர்களுடைய சேவைகள் பேசப்பட வேண்டும் என்கிற காரணத்தினால்தான் அவர்கள் தனியாக அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ரத் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய வாழ்வில் 7 வயது பிள்ளையாக இருந்த பொழுது அவர்களுடைய தாயார் கல்வி கற்பதற்காக வேண்டி பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செய்கின்ற தன்னுடைய பாலகன் 7 வயது பிள்ளை ஒரு வியாபார கூட்டத்தோடு சேர்த்து அனுப்புகிறார்கள். அவருக்கு தருகின்ற சட்டையின் உள்பகுதியில அக்குள் பகுதியில ஒரு 40 தீனார்கள் அதை உள்பகுதியிலே வைத்து தைத்து மகனுக்கு அந்த ஆடையை அணிவித்து இதிலே 40 தீனார்கள் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஒரு உபதேசம் செய்தார்கள். எந்த காலத்திலும் நீ பொய் பேசிவிடக் கூடாது என்று உபதேசம் செய்தார். தந்தையார் சிறு வயதிலே இறந்து விட்டாலும் தாயாரால் வளர்க்கப்பட்டவர்கள் தான் ஹஜ்ரத் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ். இந்த உலகத்தில் பெரும் பெரும் மேதைகள் தாயாரால் வளர்க்கப்பட்டு மிக உயர்வான சிறப்பான இடத்தை அடைந்தவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. அதில் இவர்களும் ஒருவர். அவர்களுடைய பெற்றோர்களை பற்றி வரலாறு சொல்கிறது. தந்தையாருடைய பெயர் அபு சாலிஹ். அவர் ஹஜ்ரத் இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரப்பிள்ளை ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வம்சத்தை சார்ந்தவர்.
தாயார் ஃபாத்திமா என்பவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னொரு பேரப்பிள்ளை ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வம்சத்தொடரிலே உள்ளவர்கள். இதெல்லாம் ஆதாரபூர்வமாக யாருடைய பெற்றோர் யார் என்பது வரை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அவர் பயணம் போகிறார், கப்பலிலே பயணம் போகிறார். திருடர்களுடைய கூட்டம் ஒன்று ஏறி கப்பலிலே கப்பல் கொள்ளையர்கள் கொள்ளையடிக்கிறார்கள். அவரவர்கள் தங்களிடத்தில் உள்ள பொருட்களை மறைக்கிறார்கள். சில பேர் மறைக்க முடியாதை கொடுக்கிறார்கள். ஆனால் 7 வயது பாலகனாக இருக்கின்றவரை இந்த கப்பல் தலைவர் வந்து மிரட்டுகிற பொழுது, என்ன வைத்திருக்கிறாய், ஏதாவது வைத்திருக்கிறாயா என்று கேட்ட பொழுது 40 தங்க காசுகள் வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். இதோ விளையாட்டுக்கு சொல்கிறார் என்று நினைத்து திரும்பவும் கேட்கிறார். நான் நிஜமானமாகவே கேட்கிறேன், நீ விளையாடாமல் சொல் என்று சொன்ன பொழுது, உண்மையிலேயே என்னுடைய சட்டையின் உள்பகுதியிலே 40 தீனார்களை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அதை காட்டிய பொழுது அவர் ஆச்சரியப்பட்டு போனார். அது அவ்வளவு எளிதில் சோதித்து பார்த்தால் தெரியாதே. சிறு பிள்ளை எங்காவது தவற விட்டுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி தாயார் அப்படி மறைவாக தந்திருந்தார்கள். ஏன் இதை நீ மறைத்திருக்கலாமே, ஏன் வெளியிலே சொன்னாய் என்று கேட்ட பொழுது, என்னுடைய தாயார் எனக்கு நீ பொய் சொல்லக்கூடாது என்று உபதேசம் செய்தார்கள். அவர்களின் வார்த்தையை நான் மறக்கவில்லை, மறைக்க நினைக்கவில்லை, அதனால் உண்மையை சொன்னேன் என்று சொன்ன பொழுது, அந்த வார்த்தை காலமெல்லாம் திருடி கொண்டிருந்த ஒரு திருடருடைய மனதில் புகுந்து அது ஒரு மரத்தை உலுக்குவதை போன்ற அந்த வார்த்தைகளின் வீரியம் அவருடைய மனதில் 1000 ஈட்டிகளை ஒரே நேரத்தில் பாய்ச்சியதை போன்று ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. அவர் சொல்கிறார், நீ பெற்ற தாயின் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்தாய், என்னை படைத்த ரப்பின் வார்த்தைக்கு நான் இதுவரை மரியாதை தந்தவன் இல்லை என்று சொல்லி அவர் மனம் திருந்தியவராக அவருடைய வாழ்க்கை பாதை மாறி போனது என்று வரலாறு சொல்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, பிள்ளைகள் என்பது பெற்றோர்களுக்கு அது மிகப்பெரிய அன்பளிப்பு. குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்கிற பொழுது அன்பளிப்பு என்ற வார்த்தையில் தான் பிள்ளைகளை சொல்கிறான். வெறுமனே நிஅமத் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, ஹிபத் என்கிற வார்த்தையில் தான் அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் குர்ஆனை ஓதி பாருங்கள், குழந்தை செல்வத்தை பற்றி வருகின்ற இடத்திலெல்லாம் ஹிபத் அன்பளிப்பு என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துவான். அன்பளிப்பு என்பது நாம் யாரை விரும்புகிறோமோ, யார் மீது நமக்கு அக்கறை இருக்கிறதோ, யார் மீது அதிகமாக பிரியம் வைத்திருக்கிறோமோ அவர்களுக்குத்தான் நாம் வழங்குவோம். அது இல்லாதவர்களிடத்தில் கேட்டு பார்த்தால் தான் அதனுடைய கவலையும் துக்கமும் அவர்களுக்கு தெரிய வரும். குர்ஆன் ஷரீஃபில் குழந்தை பாக்கியத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிற பொழுது 4 விதமாக மனிதர்களை அல்லாஹ் பிரித்து சொல்லுவான். யஹபு லிமன் யஷாஉ இனாசன், அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளாக அன்பளிப்பாக வழங்குவான். அன்பளிப்பு என்ற வார்த்தையில் தான் அல்லாஹ் சொல்கிறான். ஹிபத் என்ற மூலச்சொல்லில் இருந்துதான் யஹபு என்ற வினைச்சொல் உருவானது. வயஹபு லிமன் யஷாஉ துக்கூர், அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு ஆண் பிள்ளைகளாக அன்பளிப்பாக கொடுப்பான். அவ் யுஸப்பிதுஹும் துக்ரான வ இனாஸா, 3வது கூட்டத்தார்கள் அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் சேர்த்து கொடுப்பான். 4வது கூட்டத்தார்கள் வயஜஅலு மன் யஷாஉ அகீமா, அல்லாஹ் தான் நாடியவர்களை குழந்தை இல்லாதவர்களாக அல்லாஹ் ஆக்குகிறான். அல்லாஹ்வுடைய நாட்டம் தான் அது. நாம் அவர்களை குறை சொல்வதோ அவர்களை பரிகாசம் செய்வதோ கூடாது என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக உணர்த்துகிறான். ஹிபத் என்ற வார்த்தையில் தான் குழந்தையை அல்லாஹ் சொல்கிறான். நபிமார்கள் ஆசைப்பட்டிருக்கிறார்கள், உலகத்தையே ஆசைப்படாத நபிமார்கள் குழந்தை பாக்கியம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார். ஹஜ்ரத் சையதுனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கிற பொழுது, மில்லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً, இறைவா எனக்கு மனமிக்க சந்ததிகளை தருவாயாக என்று துஆ செய்திருக்கிறார். மனமிக்க சந்ததிகள் என்றால் என்ன? இன்னொரு வசனத்தில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தெளிவாக சொன்னார்கள், சய்யிதன் வ ஹஸூரன் வ நபிய்யன் மினஸ் ஸாலிஹீன், இறைவா என் பிள்ளை சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய தலைவராக இருக்க வேண்டும், நபியாக இருக்க வேண்டும், நல்லடியார்களாக இருக்க வேண்டும், சுய ஒழுக்கமும் கட்டுப்பாடும் உள்ள பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று கேட்கிறார். சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய அளவிற்கு தகுதியும் திறமையும் உள்ள பிள்ளையாக இருக்க வேண்டும், சுய ஒழுக்கமும் கட்டுப்பாடும் நிறைந்த பிள்ளையாக இருக்க வேண்டும், நல்லவராக இருக்க வேண்டும். இதுதான் ذُرِّيَّةً طَيِّبَةً.
அப்படிப்பட்ட பிள்ளைகள் கிடைத்தால்தான் அது நமக்கு நியமத்தாக அமையும், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அன்பளிப்பாக அமையும். இல்லை என்றால் பிள்ளை என்ற பெயரிலே பிள்ளைகள் இருப்பார்களே, ஆனால் ஒழுக்கம் இல்லாதவனாக, கட்டுப்பாடு இல்லாதவனாக, எந்த விதமான மார்க்க வழக்க வழிபாடுகளில் ஈடுபாடு இல்லாத பிள்ளைகளாக இருந்தால் அந்த பிள்ளைகள் பிறந்ததை விட பிறக்காமல் இருப்பதே மேலானது. தோன்றின் புகழோடு தோன்றுக என்று சொல்வதை போன்று இருந்தால் அவர்கள் சுய ஒழுக்கம் மிக்கவர்களாக, கற்பொழுக்கம் மிக்கவர்களாக, கட்டுப்பாடு நிறைந்தவர்களாக, நல்லவர்களாக, பெரியவர்களை பேணக்கூடியவர்களாக, வணக்க வழிபாடுகளிலே ஆர்வம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதுபோன்ற பிள்ளைகளை பற்றித்தான் குர்ஆன் குர்ரத்து ஐன், கண் குளிர்ச்சியான சந்ததிகள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இது போன்ற சந்ததிகள் உருவாக வேண்டுமானால் மார்க்கம் சொல்லுகிறது, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுக்கு மணமகனை தேடுகின்ற பொழுதே அந்த எண்ணம் மனதிலே உருவாகிவிட வேண்டும். நம்முடைய சந்ததிகள், நம்முடைய வாரிசுகள் தலை சிறந்தவர்களாக, ஒழுக்கமிக்கவர்களாக, கட்டுப்பாடு மிகுந்தவர்களாக, வணக்க வழிபாடுகளிலே ஆர்வம் உள்ளவர்களாக இருக்க வேண்டுமானால் நம்முடைய பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு மணமகனை தேடுகின்ற பொழுது எந்த விஷயத்தில் அக்கறை செலுத்த வேண்டும்? நாம் எதில் அக்கறை செலுத்திக் கொண்டிருக்கிறோம்? மாப்பிள்ளை நல்லா படிச்சிருக்கிறாரா? படிச்சிருக்கிறார். என் பிள்ளையினுடைய நிகராக படித்திருக்கிறார். அழகாக இருக்கிறாரா? போட்டோவை வாங்கி பார்க்கிறோம், சில வீடியோக்கள் பார்க்கிறோம். அழகாக இருக்கிறார். கை நிறைய சம்பாதிக்கிறாரா? சம்பாதிக்கிறார். நல்ல சம்பாத்தியத்தில் இருக்கிறார். அவருக்கு இன்று வசதி வாய்ப்பு இருக்கிறதா? வசதி வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் பார்ப்பதில் மார்க்கத்தில் தவறல்ல, மார்க்கம் அனுமதிக்கிறது. காலமெல்லாம் நம்முடைய பிள்ளை சென்று வாழக்கூடிய இடத்தில் அவர் கண்ணியமானவராக இருக்க வேண்டும். என் பிள்ளைக்கு நிகராக அவர் அழகாக இருக்க வேண்டும், படிப்பிலே அவர் சிறந்தவராக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு வந்து விடலாம், ஈகோ மனப்பான்மை இல்லற வாழ்வை தடுத்து விடலாம். இதெல்லாம் பார்க்க வேண்டியதுதான். மார்க்கம் எந்த விதத்திலும் தடை சொல்லவில்லை. ஆனால் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது அவர் பாவங்களை விட்டு எவ்வளவு தூரமானவராக இருக்கிறார், வணக்க வழிபாடுகளிலே மார்க்க விஷயத்திலே எவ்வளவு ஈடுபாடு உள்ளவராக இருக்கிறார் என்பதிலே அக்கறை செலுத்த வேண்டும். நாம் அது போன்ற விஷயங்களில் அக்கறை செலுத்துவதில்லை. இன்னும் சொல்ல போனால் சில பெற்றோர்களிடத்தில் அழகாக இருக்கிறார், நல்ல படித்திருக்கிறார், நல்ல வேலையில் இருக்கிறார், பாரம்பரியமான குடும்பம், சில கெட்ட விளக்கங்கள் இருக்கிறது என்பதையும் சேர்த்து அவர்களுடைய காதுக்கு வந்தால் நமக்கு நாமே சமாதானம் சொல்லிக் கொள்கிறோம். அது வயசுல அப்படி இருக்கும், போக போக சரியாகிவிடும். வறுமைக்கு அந்த சமாதானத்தை நாம் சொல்வதில்லை, அழகுக்கு அந்த சமாதானத்தை நாம் சொல்வதில்லை, வருமானத்திற்கு அந்த சமாதானத்தை நாம் சொல்வதில்லை. மார்க்க விஷயம் என்று வருகின்ற பொழுது, ஒழுக்கம் என்று வருகின்ற பொழுது, அது வயதில் எல்லோரும் அப்படித்தான் இருப்பார்கள், போக போக சரியாகி விடுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை, இது விஷப்பரீட்சை. அது போன்றவர்களுக்கு நாம் மணமகனாக தேர்ந்தெடுக்க கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசதி இல்லாவிட்டாலும், ஒருவேளை நாம் தேர்ந்தெடுத்த மணமகனுக்கு அந்த அளவிற்கு வசதி இல்லை, அதிலே நாம் நம்பிக்கை வைக்கலாம். அது அல்லாஹ் நினைத்தால் வசதியை மாற்றித்தர முடியும். அல்லாஹு யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திர். அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு தாராளமாக ரிஸ்கை வழங்குகிறான், தான் நாடிவிட்டால் சுருக்கி விடுகிறான். ஏழை பணக்காரனாக ஆகுவதும் பணக்காரன் ஏழையாக மாறுவதும் வாழ்க்கை சக்கரம். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான், தில்கல் அய்யாமு நுதாவிருஹா பைனன் நாஸ். அந்த நாட்களை மக்களுக்கு மத்தியில் நாம் சுற்ற வைத்துக் கொண்டிருக்கிறோம், ஒரு இடத்தில் அப்படியே நிற்பதில்லை. இந்த நாட்களை நாம் சுற்றி சுற்றி வர வைக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அதில் தான் நாம் அக்கறை செலுத்த வேண்டும். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு குர்ஆன் ஷரீஃபில் சொல்லப்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எகிப்திலிருந்து ஒரு தவறுதலாக அவர்கள் மூலமாக ஒரு கொலை நடந்துவிட்டதின் காரணத்தினால் எகிப்திலிருந்து ஃபிரௌனுடைய நடவடிக்கைக்கு பயந்து இரவோடு இரவாக தப்பித்து அவர்கள் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கக்கூடிய மதியன் என்னும் ஊருக்கு வருகிறார். 25 வயது இளைஞர் புதியதொரு பகுதிக்கு வருகிறார். அந்த இடத்தில் யாரையும் தெரியாது, அவருக்கு தங்குமிடம் கிடையாது.
வீடு கிடையாது, உணவு கிடையாது, எந்த வேலையும் இல்லை. கால் போன போக்கில் வந்தவர் மதியன் நகருக்கு வருகிறார். ஒரு மரத்தின் நிழலிலே அமர்ந்திருக்கிறார். அங்கே ஒரு காட்சி, ஒரு கிணற்றிலே இந்த மதியன் பகுதியை சார்ந்த மக்கள் எல்லாம் தண்ணீர் இறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 2 பெண்கள் மட்டும் தண்ணீர் இறைக்காமல் ஒதுங்கி நிற்கிறார்கள். எல்லோரும் போய்விட்டார்கள். அந்த 2 பேர் மட்டும் தண்ணீரை கிணற்றில் இருந்து இறைக்காமல் நின்று கொண்டிருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எழுந்து சென்று கேட்கிறார், நீங்க 2 பேரும் ஏன் தண்ணீர் இறைக்கவில்லை? இந்த 2 பெண்களும் சொல்கிறார்கள், வாபூனா ஷைஹுன் கபீர், ஆண்கள் தான் தண்ணீர் எடுப்பார்கள். எங்களுடைய தந்தை வயதான ரொம்பவும் முதுமையின் காரணத்தினால் ஷேகுன் கபீருன், வயதான ரொம்ப வயதான முதியவர், அவரால் இங்கே எல்லாம் வர முடியாது, வீட்டிலே இருக்கிறார், வேற ஆண் பிள்ளைகளும் இல்லை. சரி, தண்ணீர் இறைப்பதிலே உங்களுக்கு என்ன பிரச்சனை? கடைசியாக யார் தண்ணீரை இறைப்பார்களோ அவர்கள் தான் கிணற்று மூடியை தூக்கி வைக்க வேண்டும். நாங்கள் பெண்கள் எப்படி தூக்கி வைக்க முடியும்? ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தண்ணீர் இறைத்து கொடுத்தார்கள். ஃபஸகாலஹுமா, அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான், அந்த 2 பேருக்கும் தண்ணீர் இறைத்து கொடுத்தார். ஊர் யாது எதுன்னு தெரியாது, ஊர் பேரே அவருக்கு தெரியாது, யாரையும் தெரியாது, அவருக்கு வேலை இல்லை. கொலைப்பழியிலிருந்து, கைது நடவடிக்கையிலிருந்து தப்பிப்பதற்காக வேண்டி கால் போன போக்கில் வந்து தங்கியிருக்கிறார். அந்த இடத்தில் கண்ணுக்கு முன்னால் 2 பேருக்கு உதவி செய்கிறார். அவரே அந்த கிணற்றின் மூடியை தனி ஆளாக நின்று தூக்கி வைக்கிறார். இதை பார்த்த அந்த பெண் வேறு எதுவும் அந்த பெண்களிடத்தில் அவர் கேட்கவில்லை. ஒருவன் சுய ஒழுக்கத்தோடு கட்டுப்பாடு உள்ளவனாக இருந்தால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சாட்சியாக இருக்கிறார். அந்த பெண்ணிடத்தில் என்ன பேச வேண்டுமோ அதை மட்டும் கேட்டார். உங்க வீடு எங்க இருக்கு, நீ எங்க இருக்கிற இதெல்லாம் கேட்கவில்லை. ஒரு சமகால அறிஞர் இப்பொழுது உள்ளவர் சொல்கிறார், இப்பொழுது உள்ளவராக இருந்தால் ஒரு சின்ன உதவி செய்ததோடு நம்பரை வாங்கிடுவான். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எந்த தொடர்பும் இல்லாமல் இந்த மரத்தின் நிழலிலே போய் அமர்ந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் உதவியை கேட்டார். அவர் எந்த பிரதி உபகாரத்தையோ நன்றியையோ அந்த பெண்களிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. அவர் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார், இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர், இறைவா நீ இந்த உலகத்தில் எந்தெந்த நன்மைகளை எல்லாம் நீ தர இருக்கிறாயோ, உணவு எனக்கு தேவைப்படுகிறது, தங்குமிடம் எனக்கு தேவைப்படுகிறது, கண்ணியமான ஒரு வேலை வாய்ப்பு எனக்கு தேவைப்படுகிறது, நீ எந்த கயிறுகளை எல்லாம் எனக்கு தர இருக்கிறாயோ அது அனைத்தின் பக்கமும் நான் தேவையுடையவனாக இருக்கிறேன் என்று அவர் துஆ செய்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆன் சொல்லுகிறது, அந்த 2 பெண்களும் தந்தையாரிடத்திலே சென்று அதில் ஒரு பெண் சொல்கிறார்கள், யா அபதிஸ்தஜிருஹு இன்ன கைர மன் இஸ்தஜரத்தல் கவியுல் அமீன். நம்முடைய வீட்டிலே நிறைய ஆடுகள் இருக்கிறது, நிறைய மாடுகள் இருக்கிறது, விவசாய விளைநிலங்கள் இருக்கிறது, தோட்டங்கள் இருக்கிறது, தண்ணீர் இறைக்க வேண்டிய வேலை இருக்கிறது. இதெல்லாம் உங்களால் செய்ய முடியாது. ஒரு ஆளை வேலைக்கு வைக்க வேண்டும். ஒருவரை வேலைக்கு வைப்பதாக இருந்தால் அவர் உடல் பலம் மிக்கவராக இருக்க வேண்டும், நம்பிக்கைக்குரியவராக இருக்க வேண்டும். நாங்கள் சந்தித்த இந்த நபர் பலமானவராக இருக்கிறார். அவர் மட்டுமே தனியாக இந்த கிணற்றினுடைய மூடியை தூக்கி அவர் அதில் அந்த கிணற்றை மூடினார். உடல் பலம் மிக்கவராக மட்டுமல்ல, நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார், நாணயமானவராக இருக்கிறார். ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரை வர சொல்லி எல்லாவற்றையும் விசாரித்து விட்டு இவர் தன்னுடைய மகளுக்கு பொருத்தமானவராக இருப்பார் என்று நினைத்து, வேறு எதுவும் இல்லை, அவர் வந்து ஒரு நாள் தான் ஆகிறது, ஆனால் அவருடைய நம்பிக்கையை, நாணயத்தை புரிந்து கொண்டு ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன் மகளை திருமணம் முடித்து கொடுத்தார்கள் என்று குர்ஆன் வரலாறிலே சொல்கிறது. அலா அன் தஅஜுரனி ஸமானிய ஹிஜாஜின், நீ 8 ஆண்டு காலம் என்னிடத்திலே ஆடு மேய்க்க வேண்டும். ஃபைன் அத்மம்த அஷரன், அதை 10ஆக நீ பூர்த்தி செய்தால் ஃபமின் இந்திக், அது உங்களை சார்ந்தது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மணமகனாக ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அல்லாஹ் அந்த பாரம்பரியத்தை தொடர வைத்தான், நுபுவத் என்னும் பாரம்பரியத்தை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து ஃபாத்திமா பின்த் கைஸ் என்ற ஒரு இளம் பெண் நபியிடத்தில் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, ஹதபானி ரஜுலானி, 2 பேர் என்னை பெண் கேட்கிறார்கள். புகாரியில் இந்த செய்தி வருகிறது. 2 பேர் என்னை பெண் கேட்கிறார். அபூ ஜஹீம், முஆவியா. அபூ ஜஹீம் என்ற ஒருவரும் என்னை பெண் கேட்கிறார்.
முஆவியாவும் பெண் கேட்கிறார், நான் யாரை திருமணம் முடிக்க வேண்டும்? இந்த பெண் சுயமாக தனக்கு என்னென்ன தேவைப்படுகிறது என்பதை தேடவில்லை. யாரிடத்தில் சென்று ஆலோசனை கேட்டால் தன் வாழ்க்கை வளமானதாக இருக்கும். திருமண வாழ்வு என்பது மரணத்தோடு முடிந்து போவது அல்ல. மரணத்தோடு உடல்கள் வேண்டுமானால் பிரியலாம், ஆனால் நாளை மறுமையில் கணவனும் மனைவியும் ஒன்றாக அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய காட்சியை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான். உதுகுலுல் ஜன்னத அன்தும் வ அஸ்வாஜுக்கும் துஹ்பரூன், நீங்களும் உங்களுடைய மனைவிமார்களும் வாழ்த்துக்கள் பெற்றவர்களாக சுவனத்திலே நுழையுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது சுவனம் வரை தொடருகின்ற பந்தம். ரெண்டு பேரில் ஒருவர் இறந்து விட்டால் உடல் வேண்டுமானால் பிரிந்திருக்கும், ஆனால் அந்த பந்தம் தொடரும். நாளை மறுமையில் சுவனத்திலும் அவர்கள் ஒன்றாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான். இந்த சாபித் ஃபாத்திமா பின் கைஸ் வந்து கேட்கிறார்கள். ரெண்டு பேர் இருக்கிறார்கள், ரெண்டு பேர் என்னை மணப்பெண்ணாக கேட்கிறார்கள், நான் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரெண்டு பேருமே என் தோழர்கள், ரெண்டு பேரை பற்றிய உண்டான அறிமுகத்தை தருகிறேன், உன் விருப்பம் என்று சொன்னார். அம்மா அபுல் ஜஹீம், அபுல் ஜஹீம் பணக்காரர், உனக்கு எல்லா விதமான வசதிகளையும் செய்து தருவார். நிசாய், ஆனால் ரொம்ப கண்டிப்பானவர், பெண்களை மிக கடுமையாக அடிப்பார். வசதியானவர் தான், ஆனால் நிசாய் எனக்கு தெரியும். அவர் தன்னுடைய தோள் புஜத்தில் இருந்து அந்த கைத்தடியை அவர் இறக்கவே மாட்டார். அம்மா முஆவியா, ஆனால் முஆவியா பரம ஏழை, லா மாலலம், அவருக்கு எந்த பொருளாதாரமும் இல்லை. அவரிடத்தில் வசதியை எதிர்பார்த்து நீங்கள் சென்றால் ஏமாந்து போவீர்கள். அம்மா முஆவியா லா மாலலஹு, ஆனால் பெண்களின் விஷயத்தில் அவர் ரொம்ப இரக்கத்தோடு நடந்து கொள்வார், கனிவோடு நடந்து கொள்வார். ஹஜ்ரத் ஃபாத்திமா பின்த் கைஸ் அவர்கள் ஹஜ்ரத் முஆவியாவை தேர்ந்தெடுத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த விதத்தை வைத்து, அறிமுகம் செய்த வழியை வைத்து, நமக்கு வசதி தேவையில்லை, அன்போடு இருப்பவர் தான் முக்கியம், வசதி வரலாம் போகலாம். பிற்காலத்தில் ஹஜ்ரத் முஆவியா பெரும் பணக்காரராக மாறிவிட்டார். ஆனால் ஹஜ்ரத் அபூ ஜஹீம் மரணமாகின்ற வரை அவர்களுடைய குணம் மாறவில்லை என்று வரலாறு சொல்கிறது. ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும், அது பிள்ளைகளின் வாழ்வு வரை அது எதிரொலிக்கும் என்பதை நான் சொன்ன ஹஜ்ரத் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய வாழ்வில் அது எதிரொலித்ததற்கு அவர்களுடைய பெற்றோர்களும் ஒரு காரணம். அவர்களுடைய தந்தையார் ஹலால் ஹராம் பேணுவதிலே ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருந்தார். ஆற்றின் வெளியே வந்த ஒரு ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டவர் இது எங்கிருந்து வந்தது என்று தெரியாமல் நாம் சாப்பிட்டு விட்டோமே, யாருடைய பழம் என்று விசாரித்து தோட்டத்திற்காரரை விசாரித்து, இந்த தோட்டத்துக்கு உரியவர் தான் அப்துல்லாஹு சௌமை, அவர்களுடைய பாட்டனார் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்களுடைய பாட்டனாரிடத்தில், இந்த பழம் உங்களுடைய தோட்டத்திலிருந்து வந்த பழம், அதை நான் சாப்பிட்டு விட்டேன், அதை ஹலாலாக்குங்கள் என்று சொன்ன பொழுது, ஆற்றின் வழியாக வந்த ஒரு பழத்தை யதார்த்தமாக சாப்பிட்டு விட்டு அது ஹராமாயிற்றே என்று அதற்கு உரிய உரிமையாளரிடத்தில் வந்து கேட்கிறார் என்று சொன்னால் இவர் மனதில் எவ்வளவு தூரம் இறையச்சம் குடியிருக்கும் என்று நினைத்து அவரைத்தான் தன் மகளுக்கு மாப்பிள்ளையாக அவர் தேர்ந்தெடுக்கிறார். மகளை பற்றி சொல்கிற பொழுது, என் மகள் கண் பார்வை தெரியாதவள், காது கேட்காதவள், கைகால் ஊனமுற்றவள் என்று சொன்ன பொழுது அவர் திருமணம் முடிக்கிறார். ஆனால் அப்படி எதுவும் இல்லை. நன்றாக கண் தெரிகிறது, காது கேட்கிறது, கைகால்கள் நன்றாக இயங்குகிறது. அவர் விசாரிக்கிற பொழுது, இதுவரை என் மகள் ஹராமான விஷயங்களை பார்த்ததில்லை, ஹராமான விஷயங்களை கேட்டதில்லை, ஹராமான செயல்பாடுகள் அவளிடமிருந்து வந்ததில்லை, அதைத்தான் நான் கண் பார்வையற்றவள், காது கேட்காதவள், கைகால் ஊனமானவள் என்று சொன்னேன். பெற்றோர்கள் இப்படி இருந்தால் அவர்களுடைய பிள்ளைகள் துர்ரியத்தன் தையிபா, மனமிக்க சந்ததிகளாக இருப்பார்கள். நம்முடைய ஆண் பிள்ளைகளுக்கு மணமகளை தேர்ந்தெடுக்கின்ற பொழுதும் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும்? பெண் அழகாக இருக்கிறாளா, பாரம்பரியமான குடும்பத்தை சார்ந்த பெண்ணாக இருக்கிறாளா, வசதியானவர்களாக இருக்கிறார்களா என்பதோடு நிறுத்தி விடுகிறோம். மார்க்க விஷயத்தில் அந்த பிள்ளை எப்படிப்பட்டவள், வணக்க வழிபாடுகளிலே அந்த பிள்ளை எப்படிப்பட்டவள் என்பதை நாம் விசாரிப்பதே இல்லை. இந்த மூன்றை பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், இந்த மூன்றை உலகத்திலே பார்ப்பார்கள் என்று சொன்னார்கள். துன்கஹுல் மர்அத்து, நிக்காஹுடைய குத்பாவிலே
இந்த ஹதீஸ் ஓதப்படும். துன்கஹுல் மர்அத்து லி அர்பஇன், இந்த உலகத்திலே 4 விஷயங்களுக்காக வேண்டி திருமணம் முடிப்பது வளமையில இருக்கிறது. மாலிஹா, ஒரு பெண்ணின் பொருளாதாரத்திற்காக வேண்டி. பணக்கார பெண், நம்முடைய மகனின் வாழ்வு செழிப்பானதாக மாறிவிடும். பணக்கார பெண்ணாக இருக்கிறாளா? வலி ஹசபிஹா, பாரம்பரியமான பெரிய குடும்பத்தை சார்ந்த பெண்ணாக இருக்கிறாளா? வலி ஜமாலிஹா, அழகான பெண்ணாக இருக்கிறாளா? இந்த 3ஐ பார்க்கிறார்கள். ரசூலுல்லாவே 4வது தான் சொல்கிறார்கள், வலி தீனிஹா, அவருடைய மார்க்கத்திற்காக வேண்டும். இதில் முதல் 3க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோம். மார்க்க விஷயத்தில் நாம் கவனம் செலுத்துவதில்லை. அழகு, பாரம்பரியம், வசதி வாய்ப்பை பார்த்து திருமணம் முடித்து விடுகிறோம். 1-2 மாதங்களில் அந்த பெண் ஏதாவது பிரச்சனை செய்தால், அல்லது நம்முடைய பிள்ளைகளை தனியாக அழைத்துக் கொண்டு பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் தொடர்பில்லாமல் ஆக்கிவிட்டால் நாம் புலம்புகிறோம். என்னுடைய மகனை அப்படி வளர்த்தேன், கடன் பட்டேன், என்னுடைய இளமையெல்லாம் தொலைத்தேன், என் சொத்துக்களை இழந்தேன், அவர் படிப்புக்காக வேண்டி இவ்வளவு முயற்சி செய்தேன், அவருக்காக வேண்டி என்னையே நான் தியாகம் செய்தேன், ஆனால் அந்த வந்த பெண் என்னுடைய மகனை என்னை விட்டு பிரித்து விட்டாள். அந்த பெண்ணிடத்தில் அழகை பார்த்தோம், பாரம்பரியத்தை பார்த்தோம், வசதியை பார்த்தோம், மார்க்க அறிவை நாம் பார்க்கவில்லை. மார்க்க அறிவுள்ளவளாக இருந்திருந்தால் பெற்றோர்களின் மதிப்பு என்ன என்பதை அவள் உணர்ந்திருப்பான். ஒரு பெண்ணுடைய சுவனம் கணவனின் காலடியிலே இருக்கிறது என்று சொன்னால் அந்த கணவனின் சுவனம் அவளுடைய பெற்றோர்களின் காலடியிலே இருக்கிறது என்கிறதை உணர்ந்திருப்பாள். தான் சொர்க்கம் பெற வேண்டும் என்றால் கணவனின் திருப்தியை பெற வேண்டும். அந்த கணவனே சொர்க்கம் பெற வேண்டுமானால் அவனுடைய பெற்றோர்களின் திருப்தியை அவன் பெற வேண்டும் என்கிற பேருண்மையை மார்க்கம் அறிந்தவளாக இருந்திருந்தால் அவள் தெரிந்திருப்பாள். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸை நிறைவு செய்கிற பொழுது இப்படி சொல்வார்கள், ஃபல்ஃபர் பிதாத்தித்தீன். இந்த 4 அம்சங்களையும் சொல்லிவிட்டு நபி சொல்லுவார்கள், மார்க்கம் நிறைந்த பெண்ணை. மார்க்கம் நிறைந்த பெண்ணை என்று சொன்னால் வெறும் கல்வி ஞானம் படித்த பெண் என்பது மட்டும் நோக்கம் அல்ல. சிலது படிச்சிருக்கும், ஓதி இருக்கும், எந்த வணக்க வழிபாடும் இருக்காது. அதுக்கு சில நேரத்தில் ஓதாத பிள்ளையே பெற்றுன்னு தோணும். சிலது ஓதி இருக்கும், படிச்சிருக்கும், எந்த அதை ஓதியதற்கும் அதனுடைய செயல்பாட்டுக்கும் எந்த தொடர்பும் இருக்காது, எந்த சம்பந்தமும் இருக்காது. அது போன்ற சில பெண்களிடத்தில் தொழுகை இருக்காது, நோன்பு இருக்காது, குர்ஆன் ஓதுவது என்பது மருந்துக்கு கூட இருக்காது, நன்றாக குர்ஆன் ஓத தெரியும். அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாத்துல் இல்மி, கல்வி ஞானம் நிறைந்தவள் என்று சொல்லவில்லை, தாத்துல் தீன், கல்வியும் அமலும் நிறைந்த பெண்ணாக அது விசாரித்துத்தான் எடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட பெண்ணின் மூலமாக வெற்றி பெறு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுதான் இல்லற வாழ்வின் வெற்றி என்பதை லஃபர் என்ற வார்த்தையின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படிப்பட்ட மணமகனும் மணமகளும் இல்வாழ்க்கையில் அவர்கள் ஒன்றிணைகின்ற பொழுதுதான் பிறக்கின்ற குழந்தைகள் துர்ரியத்தன் தொய்யிபா, மணமிக்க சந்ததிகளாக. ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை போன்று சய்யிதம் வ ஹஸூரம் வ நபிய்யம் மினஸ் சாலிஹீன், சமுதாயத்தை வழிநடத்தி செல்லுகின்ற தலைவர்களாக, அல்லாஹுவினால் அங்கீகரிக்கப்பட்ட நல்லடியார்களாக. ஒரு இடத்தில் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிடுகிறானே, மினமனே வ மினஸ் சாலிஹீன், நல்லடியார்கள் என்று கடந்து போகக்கூடிய செய்தி அல்லது. அல்லாஹ் சொல்கிறான், உலாயிகல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம், அல்லாஹுவின் பேரருளை பெற்ற 4 கூட்டத்தார்கள் யார் தெரியுமா? மினன் நபியீன், நபிமார்கள், வ சித்தீகீன், நபிமார்கள், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் பக்கபலமாக இருந்த சித்தீக்குகள். நம்முடைய சமுதாயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா விதத்திலும் பக்கபலமாக இருந்த சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை போன்று ஒவ்வொரு நபிமார்களுக்கும் எல்லா நேரத்திலும் பக்கபலமாக இருந்த அந்த கூட்டத்தார்களுக்கு பெயர் சித்தீகீன். வ ஷுஹதாயி, அல்லாஹ்வுக்காக வேண்டி தன் உயிரையே தியாகம் செய்த ஷஹீதுகள். 4வது அல்லாஹ் சொல்கிறான், வ சாலிஹீன், நல்லடியார்கள், அல்லாஹ்வினால் அங்கீகாரம் பெற்ற, அல்லாஹ்விடம் ஒப்புக்கொள்ளப்பட்ட இறை ஞானிகளாக, வலிமார்களாக அங்கீகாரம் பெற்ற நல்லடியார்கள். அவர்கள் 4வது கூட்டத்தார்களாக வருவார்கள். நல்லடியார்களாக என்னுடைய பிள்ளை இருக்க வேண்டும் என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வெளிப்படுத்தியது இந்த வார்த்தை தான். வெறுமனே அவர்கள் நல்லவனாக இருக்க வேண்டும் என்று கடந்து செல்வதல்ல, அல்லாஹ்வுடைய பேரருளை பெற்ற பிள்ளைகள் என்றே அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிடுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய சந்ததிகள் கியாமத்து நாள் வரை, நம்முடைய ஒவ்வொரு அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததிகளும்
ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்ததை போன்று, ஹஜ்ரத் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் போன்ற வலிமார்களை போன்று அல்லாஹ்வின் அங்கீகாரம் பெற்ற பிள்ளைகளாக ذُرِّيَّةً طَيِّبَةً மனமிக்க சந்ததிகளாக உருவாக வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.